சிவகங்கை அருகே விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கை செவ்வாய்க்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் சரமாரி கேள்வியை எழுப்பியுள்ளது. திருபுவனம் அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளியான அஜித்குமார் என்ற இளைஞர் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் தொடர்புடைய 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தையே அதிர வைத்துள்ள இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிடப்பட்டது. மனு தொடர்பாக நடந்த விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் என்ன பயங்கரவாதியா, ஆயுதம் ஏந்தி தாக்கினாரா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிமன்றம் ஆயுதம் ஏந்தி தாக்கினால் தற்காப்புக்காக காவல்துறையினர் தாக்குவதை ஏற்கலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் சாதாரண சந்தேக வழக்கில் விசாரணை எனும் பெயரில் தாக்கியது ஏன் என தெரியவில்லை என வினவியுள்ள நீதிமன்றம் சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் வழக்கு தொடர்பான விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இதனிடையே திருபுவனத்தில் காவல் நிலைய மரண விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோரி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் கடிதம் எழுதியுள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரண விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும் உடலை பெற்றுக்கொள்ள அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தப்பட்டதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் இளைஞர் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இடங்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்திய பகுதிகளில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. சம்பவ இடத்தில் இருந்த ஆதாரங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டனர். ஆய்வு நடத்த சென்ற நீதிபதி மற்றும் குழுவினரை மடப்புறம் பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் காவல் விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இச்சம்பவத்திற்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள், பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நகை மாயமான விவகாரம் தொடர்பாக திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித்குமார், அவரது சகோதரர் நவீன் உள்ளிட்ட 4 பேர் காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் அஜித்குமார் என்ற இளைஞரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் தன்னையும் தனது சகோதரரையும் கடுமையாக தாக்கியதாக நவீன் தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நகை திருட்டு கேஸில் அண்ணனை விசாரிக்கிறத கூப்பிட்டு போனாங்க. மறுநாள் என்னையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வீட்டில் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு 2 பேரையும் விசாரித்தாங்க. ஒரு தோப்புக்குள்ளே வச்சு 2 பேரையும் அடித்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி போல் என்னை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அண்ணன் இந்த மாதிரி இறந்தது. நகை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னையும் சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நானும் கேட்டு பார்த்தேன். ஆனால் அவன் எடுக்கலைன்றது உண்மை. அப்படி எடுத்திருந்தா வாங்கின அடிக்க சொல்லியிருக்கணும். லாஸ்ட் வரையும் அவன் சொல்லலை. இருந்தால் தானே கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எடுத்திருக்க மாட்டான். தமிழக முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதாவது 2 பேர் அண்ணன் தம்பி இருக்கும், போய் தனியாக வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த 6 போலீஸ்க்கும் சட்ட ரீதியாக தண்டனை கிடைச்சோம். சாத்தான்குளம் சம்பவத்தை போன்று திருப்புவனம் விவகாரமும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் தொடர்புடைய 6 காவலர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். காவல் நிலைய மரணங்களுக்கு தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் தமிழகத்தில் கஸ்டோடியல் டெத் என்பது இனி வரும் காலங்களில் நடைபெறாத வகையில் காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அதிகாரிகள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. லாக்அப் மரணங்கள் வேதனை தருவதாக கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காவல்துறையினர் சிலர் அத்துமீறி செய்யும் தவறுகள் ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்துள்ளார். வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் எச்சரிக்கையுடனும் பொறுப்புணர்வுடனும் நடக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், திமுக ஆட்சியில் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுபவர்கள் உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த லாக்அப் மரணம் விவகாரத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா, பின்னர் ஏன் அவரின் குடும்பத்தினரிடம் திமுகவினர் சமரசம் செய்ய முயன்றனர் எனவும் வினவியுள்ளார். அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட அந்த வீல் சேரை கொண்டு வந்ததுதான். அவர் கோவிலுக்கு தனி செக்யூரிட்டி, வர்ற காருக்கு அவர் இல்ல, காரை அவர் ஓட்டல. அப்ப இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது, they should be charged with murder. அதை உடனடியா செய்யணும். இதனிடையே தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதி மத மோதல்கள், வன்முறைகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாநிலங்களில் நடைபெறும் லாக்அப் மரணங்களில் திமுக அரசு முதலிடத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்ற இன்றைக்கு தேசிய அளவில் இன்றைக்கு நீதி கேட்டு ட்ரெண்டிங் ஆகி உள்ளது. ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா என்பதை தமிழக மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஏனால் இந்த அரசு இது குறித்து எந்த கவலையும் படவில்லை. 2021 2 மரணம், 2022 4 லாக்அப் டெத் மரணம், 2023 7 லாக்அப் டெத் மரணம் என்று ஏதோ வரி உயர்வு போல மரணத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பது